படித்ததில் பிடித்தது. ஒரு கற்றறிந்த குரு ஒரு 35 வயது திருமணமான இளைஞனை தனது சொற்பொழிவின் போது எழுந்து நிற்க சொன்னார். நீங்கள் ஒரு கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு இளம் அழகான பெண் முன்னாலிருந்து வருகிறார். நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த இளைஞன் பதிலளித்தான், அவள் பார்க்கப்படுவாள். அவளுடைய ஆளுமையை நான் பார்த்து பாராட்டத் தொடங்குவேன். குருஜி கேட்டார், அந்த பெண் முன்னேறிய பிறகு நீங்களும் திரும்பி பார்ப்பீர்களா? அந்த இளைஞன் சொன்னான், ஆம், என் மனைவி என்னுடன் இல்லை என்றாள். கூட்டத்தில் அனைவரும் சிரிக்கிறார்கள். குருஜி மீண்டும் கேட்டார், அந்த அழகான முகத்தை எவ்வளவு காலம் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று சொல்லுங்கள். அதற்கு அந்த இளைஞன், இன்னொரு அழகான முகம் தோன்றும் வரை 5-10 நிமிடங்கள் இருக்கலாம் என்று பதிலளித்தார் மற்றும் புன்னகைத்தார். குருஜி பின்னர் அந்த இளைஞனிடம் கூறினார், இப்போது கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் இங்கிருந்து செல்லும்போது நான் உங்களுக்கு ஒரு புத்தக பொட்டலத்தை கொடுத்தேன். உங்கள் வீட்டிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பெரிய பணக்காரரிடம் அந்த பாக்கெட்டை டெலிவரி செய்ய வேண்டும் என்று சொன்னேன். புத்தகங்களை விநியோகிக்க நீங்கள் அவருடைய வீட்டிற்கு செல்கிறீர்கள். அவருடைய வீட்டை பார்த்தாலே அவர் ஒரு கோடீஸ்வரர் என்பது தெரிய வருகிறது. அவரது பங்களாவின் வராந்தாவில் 10 வாகனங்களும் வீட்டின் வெளியே 5 வாட்ச்மேன்களும் நிற்கின்றனர். உள்ளே புத்தக பொட்டலத்துடன் நீங்கள் வந்த தகவலை அனுப்பிவிட்டீர்கள். பிறகு அந்த மாண்புமிகு தானே வெளியே வந்து உங்களை வரவேற்றார். உங்களிடமிருந்து புத்தக பொட்டலத்தை எடுத்துக்கொண்டார். பின்னர் நீங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறத் தொடங்கிய போது உங்களை அவரது வீட்டிற்குள் வரும்படி அவர் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறார். அவர் உங்கள் பக்கத்தில் அமர்ந்து உங்களுடன் சூடான தேநீர் மற்றும் உணவு கொடுத்தார். மிகவும் நன்றாக கவனித்து இவ்வளவு சீக்கிரம் புத்தகங்களை அவரிடம் கொண்டு சேர்த்ததற்கு நன்றி கூறுகிறார். நீங்கள் திரும்பி வரவிருக்கும் போது அவர் உங்களிடம் கேட்கிறார், நீங்கள் எப்படி என் வீட்டிற்கு வந்தீர்கள் என்று. நீங்கள் சொன்னீர்கள், உள்ளூர் ரயிலில். உடனே அவர் தனது டிரைவரிடம் தனது சொகுசு கார் ஒன்றில் உங்கள் இலக்குக்கு அழைத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறார். நீங்கள் உங்கள் இடத்தை அடையும் நேரத்தில் அந்த கோடீஸ்வரர் உங்களை அழைத்து கேட்டார், தம்பி, நீங்கள் வசதியாக வந்து விட்டீர்களா? குருஜி கேட்டார், இப்போது சொல்லுங்கள், இந்த மனிதரை எவ்வளவு காலம் நினைவில் வைத்திருப்பீர்கள்? அந்த இளைஞன் சொன்னான், குருஜி, அவர் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தும் பணிவான மற்றும் அன்பான நடத்தைக்காக அந்த நபரை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. இளைஞர்கள் மூலம் கூட்டத்தில் உரையாற்றிய குருஜி, இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் என்றார். அழகான முகம் குறுகிய காலத்திற்கு நினைவில் இருக்கும், ஆனால் அழகான நடத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும். உங்கள் முகம் மற்றும் உடலின் அழகை விட உங்கள் நடத்தையின் அழகில் கவனம் செலுத்துங்கள். வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் மறக்க முடியாத அழகாகவும் மற்றவர்களுக்கு உத்வேகமாகவும் மாறும். படித்தேன், பகிர்ந்தேன். அன்புடன் வாசித்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி.